வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. அபிஷன் ஜீவந்த் அவர்களுடைய முதல் இயக்கத்துல சசிகுமார் மற்றும் சிம்ரன் அவர்களோட நடிப்புல வெளியானது தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு மே தினம் அதுவுமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செமையா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். செம்மையா இருந்தது, நல்ல ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, எங்க ஒரு லேகும் எதுவும் இல்லை. தமிழ்ல தான் பிரச்சனை, அது ஒரு அந்த வில்லனை காட்டுறது ஒரு ஹிந்திக்காரனை காமிப்பாங்க, அதுதான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா இருந்துச்சு, எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்ல படம். தளபதி ரெஃபரன்ஸ் ஒரு 4-5 இடத்துல வருது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல். கிட்டத்தட்ட ஒரு கட்சி பாட்டுலாம் உள்ள தூக்கி ஹம்மிங்ல அடிக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் தேட்டர் அலறு நல்லது. ஒரு சின்ன படம், பட் இருந்தாலுமே தேட்டரே பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங். டைரக்ஷனும் மாசா இருந்துச்சு, லைக் ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஹியூமர் ரெண்டுமே ப்ராப்பரா வந்து அங்கங்க எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க ப்ராப்பரா செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் தெரியல, பிச் டாப்ல கதெல்லாம் எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆச்சு. காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஃபேமிலிக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு ஆடியன்ஸோட. கிரிஞ்சா ஒரு சீன் இல்ல. சிம்ரன் நல்லா நடிச்சாங்க, சசிகுமார் ரொம்பவே நல்லா நடிச்சாரு, அந்த ஆக்சென்ட் கரெக்டா எடுத்தாங்க. ஓவராலா படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு காமெடி படமாவும் நல்ல படமா தான் இருக்குது. யோகி பாபு அவங்களோட காமெடி பிளஸ் சிம்ரன் மேடமும் சசிகுமார் சாரும் நல்லா நடிக்கிறது, அதுவும் ஓகே தான். இது வந்து இந்த படமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இப்போ 96 பார்த்தீங்கல்ல, அது வந்து படம் கிடையாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் டீலக்ஸ் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த டைரக்டர் மாதிரி அந்த டைரக்டர் மாதிரி இல்லாமல் எப்படி பிரேம் அந்த தியாகராஜ் எல்லாம் தனி, அது மாதிரி இந்த டைரக்டர் வந்து நல்லா நமக்கு ஒரு சூப்பர்பான படத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் அழாமல் இருக்கவே முடியாது, நீங்கள் இமோஷனலாக மனசுலேருந்து அழுகுற மாதிரி இருக்கு. அதான் ட்ரெய்லரே நம்ம காட்டியிருந்தாங்க ஈழத்தமிழ், பட் அது எதுக்குமே திணிக்கல, அதை போட்டு இது பண்ணல. அது ரொம்ப அழகா போயிருந்தது. அது கிட்டத்தட்ட அகதிங்க மாதிரி வருவாங்கன்ற மாதிரி, பட் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த எண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருந்தது. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன். குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், அவனோட போர்ஷனுக்காகவே இன்னொரு வாட்டி பார்க்கலாம். சசிகுமார் பத்தி தெரியும், அவருக்கு ஏற்ற கதை தான் இது. நம்ம தமிழ்ல இருக்குல்ல, அவங்களாம் வேற வரலாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று நடுற மாதிரி பேசுறாங்க. அந்த மெசேஜ் நல்லா இருக்கு. குட்டி பையன் இருக்கான், அவன் வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படம். அண்ட் என்ன கேட்டா, இந்த மாதிரி டேரக்டரும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த படம் இந்த மாதிரி நிறைய வரும். ஏன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் திருப்பி எடுக்கிறாங்கன்னும் போது இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து சிரிச்சுட்டு ஒரு சோகமா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்கோம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து அதோட எப்படி சொல்றது கண்டினியூட்டியா இருந்துச்சு. மியூசிக் ஷியோன் சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா பாடி இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த சாங் நல்லா இருக்கு. அவருக்கு மியூசிக் பத்தி சொல்ல வேணும். இங்க வந்து மியூசிக் வேணுமா அந்த இடம், எங்க மியூசிக் வேணாமோ அந்த இடம் ஒரு சைலன்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த இடத்த. சிம்ரன் மேம் டான்ஸ் ஆடுறது அது ரொம்ப பிடிச்சி, ஒரு ஹிட்டான சாங் ஆடி இருக்காங்க. மியூசிக் வந்து தனியா பாட்டுங்க மாதிரி வைக்காம படம் ஃபுல்லுமே அவங்க வந்து சைலண்டா இருக்க வேண்டியதுல சைலண்ட் அண்ட் சீனோடையே வந்துட்டு சீன்ஸ் வரும், அப்புறம் பாட்டு வரும், பாட்டு நடுவுல சீன்ஸ் வரும், திருப்பி பாட்டு வரும். அது வந்து உங்களுக்கு நல்லா கதை புரியுற மாதிரி இருக்கு. மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.